வணக்கம். தலைவாசலில் இன்றும் சந்தோஷமாக உற்சாகமாக இந்த காலை பொழுதில் சந்திக்கின்றோம். தினம்தோறும் நம்முடைய எண்ணங்களை தூய்மைப்படுத்திக் கொள்தல் அவசியம். அகத்தை எப்படி நாங்கள் தூய்மைப்படுத்துகின்றோமோ அதே போல இல்லங்களையும் தூய்மைப்படுத்த வேண்டும். எங்களுடைய இனிய இதயங்களையும் தூய்மைப்படுத்த வேண்டும். அதற்காகவே நல்ல சிந்தனைகளோடு இன்றும் உங்களுக்காக தலைவாசல் நிகழ்ச்சி காத்திருக்கிறது. இந்த மனித உடலும் இந்த மனிதர்களும் இயற்கையினுடைய சிறு கூறாகத்தான் அமைந்திருக்கின்றன. ஆக ஒரு சின்ன நிலநடுக்கமோ ஒரு சின்ன புயலோ ஒரு சின்ன மலைக்கோ நாங்கள் தாக்கு பிடிக்க முடியாத அளவுக்கு தடுமாறுகின்ற உயிரினமாகத்தான் இன்றும் நாங்கள் இருக்கின்றோம். அத்தனை பிரம்மாண்டம் வாய்ந்தது இந்த இயற்கை. அதே நேரத்தில் எம்முடைய வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு உயிர்ப்பையும் இந்த இயற்கை தான் தீர்மானிக்கின்றது. அதுதான் எமக்கு அருளி தந்திருக்கின்றது. உண்மையான தெய்வமாக உண்மையான எங்களுடைய இறைமையாக இந்த இயற்கை தான் காணப்படுகிறது. இயற்கையின் அற்புதம் அடுத்து உங்களுக்காக. பொதுவாக நம்முடைய வாழ்க்கையில் ஆன்மீகமும் அறிவியலும் வேறு வேறு என்று சொல்வார்கள். ஆனால் உண்மையில் அப்படி அல்ல. ஆன்மீகம் என்பது இந்த உலகத்தினுடைய பரந்தப்பட்ட விடயமாக இருக்கின்றது. அறிவியல் என்பது அதை ஒரு சிறு சாவித்துவாரத்தில் நாங்கள் பார்க்கின்ற ஒரு இடமாக கூறுகின்றோம். நாம் அறியப்பட்டதெல்லாம் நமக்கு அறிவியலாகவும் அறியப்படாத உலகம் புதிர்கள் ஆன்மீகமாகவும் அமைய பெற்றிருக்கின்றன. ஆனால் இது இரண்டுமே மனிதர்களினுடைய மனத்தை சார்ந்துதான் அமைந்திருக்கிறது. ஆக இந்த அகத்தினுடைய தேடலாக அமைகின்ற இந்த அறிவியலையும் ஆன்மீகத்தையும் இணைக்கின்ற ஒரு சிறப்பு நேர்காணலை தான் இன்று நாங்கள் பார்க்க இருக்கிறோம். யாவரும் கேளீர் பகுதியில். மனிதன் என்பவன் ஒரு விலங்காகத்தான் இருக்கின்றான். விலங்கினுடைய நீட்சியாகத்தான் இந்த மனித இனம் இருக்கிறது. அவனுடைய உள்ளத்தில் எப்பொழுதும் வன்முறை எண்ணம் தான் கொந்தளித்து கொண்டே இருக்கிறது. இந்த வன்முறை எண்ணத்தை அப்படியே நாம் சாந்தப்படுத்துவதற்கும் மனிதர்களாக வாழ வைப்பதற்கும் பல்வேறு நெறிமுறைகளின் மூலம் அவனுடைய உள்ளத்தை கட்டுப்படுத்துவது உலகளாவிய ரீதியில் வழக்கமாக இருக்கிறது. இந்த நெறிமுறைகளாக இருக்கும்போது ஏற்படுகின்ற அந்த அமைதி நிலை, அந்த நெறிமுறைகள் கொஞ்சம் கொஞ்சமாக மதமாக மாறும்போது பல்வேறு குழப்ப நிலைகளை தோற்றுவித்து விடுகிறது. ஆக இப்படியான உலகத்தில்தான் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஒவ்வொரு நெறிமுறைக்கு பின்னாடியும் இருக்கின்ற அர்த்தங்களையும் அதனுடைய உள்ளார்ந்த உண்மைகளையும் அறிதலும் தெளிதலும் தான் நமக்கான பகுத்தறிவுக்கான நேரம். இன்றும் அப்படி ஒரு பகுத்தறிவுக்கான ஒரு நேரத்தோடு தான் இணைந்திருக்கின்றோம் தலைவாசல் நிகழ்ச்சியில். உண்மையில் புத்த நெறி, புத்த தர்மம் என்பதனுடைய ஆழமான அர்த்தங்களையும் உண்மைகளையும் பற்றி இன்றைய நிகழ்ச்சியில் நாங்கள் பேச இருக்கிறோம். இதற்காகவே எம்முடைய கலையகத்துக்கு வந்திருக்கின்றார் ஒரு சிறப்பு விருந்தினர். தமிழில் புத்த தர்ம ஆசிரியராக செயற்பட்டு வருகின்ற இவர் முன்னாள் தாவரவியல் ஆசிரியரும் சிறுவர்களுக்கான தியான பயிற்சி ஆசிரியராகவும் இருக்கின்றார். அதைவிட முக்கியமாக சுயாதீன ஊடகவியலாளராகவும் திகழ்கின்றார். இத்தகைய பன்முகத்தன்மை கொண்டவர்தான் திரு அருள்நேசரட்னம் ரவிக்குமார் அவர்கள், இன்றைய சிறப்பு விருந்தினர். வணக்கம் ஐயா. அனைவருக்கும் வணக்கம். புத்த தர்மத்தின் ஊடாக இலங்கையில் மட்டுமல்ல உலகம் முழுவதும் சாந்தியையும் சமாதானத்தையும் ஏற்படுத்த முடியும். அது எப்படி நடைமுறைப்படுத்துவது என்பதை பற்றி நாங்கள் இன்றைக்கு கலந்து ஆலோசிக்க போகிறோம். இந்த புத்த தர்மம் என்பது உலகளாவிய ரீதியில் புத்த தர்மம் என்பதை விட இன்று ஒரு விதத்தில் புத்த மதமாக மாற்றம் பெற்றிருக்கின்ற ஒரு வேளையில்தான் நாங்கள் சந்திக்கின்றோம். பல உண்மைகளை, பல ஆழமான கருத்துக்களை இன்று நாங்கள் பேச வேண்டிய ஒரு கடப்பாடு இருக்கிறது. எல்லாமே ஆரம்ப கர்த்தா என்றால் எங்களுடைய புத்தர் தான். ஆக புத்தரினுடைய அந்த தோற்றம் என்று பார்க்கும்போது ஒரு ராஜ வாழ்க்கையை வாழ்ந்தவர். உலகத்தில் நாம் எல்லோருமே ஆசைப்படுவது அந்த ராஜ வாழ்க்கையை தான். அப்படி ஒரு வாழ்க்கை கிடைத்தும் கூட அவர் துறவுக்கு சென்றார். அந்த இடத்தில்தான் இந்த புத்த தர்மம் ஆரம்பித்ததாக சொல்லப்படுகிறது. ஆக அந்த ஆரம்பத்தை பற்றி எங்களுக்கு கொஞ்சம் சொல்லுங்களையா. அது புத்தர் ஒரு அரண்மனையில் பிறந்தார். அந்த நேரம் அரண்மனையில் இருக்கக்கூடிய ஜோசியர் இவருக்கு குடும்ப வாழ்க்கையில் பெரும் ஈடுபாடு இருக்காது. ஏனெனில் அந்த முற்புற தொடர்புகள் நிறைய இருப்பதனால் ஒரு கட்டத்தில் அவர் இந்த குடும்ப வாழ்க்கையை விட்டு தொடர்ந்து செல்வார் என்று சொன்னார். அதற்கு பயந்து அரசர் ஒரு தங்கத்தால் ஒரு அரண்மனையை கட்டி அவரை சிறுவயதிலேயே திருமணம் செய்து வைத்து பத்திரமாக பாதுகாத்து கொண்டு வந்தார். ஆனாலும் அந்த கர்மத்தின் பயனாக வறுமையையும் துன்பத்தையும் முதுமையையும் சாவையும் அவர் பார்க்க நேரிட்டது. இதுவெல்லாம் எனக்கும் ஏற்படுமா என்ற எண்ணம் அவருக்கு தோன்றியது. இது ஏன் இந்த உலகத்தில் ஏற்படுகிறது? நான் மட்டுமே இவ்வளவு சுகமாக இருக்கிறேன், அடுத்தவர்களே இப்படி துன்பப்படுகிறார்கள். இந்த துன்பத்துக்கு என்ன காரணம் என்பதை அவர் அறிய நினைத்தார்.
ஆக துன்பம் என்ற அந்த சொல்லிலிருந்து தான் புத்த மதம் ஆரம்பமாகிறது. உண்மையிலே புத்த மதம் என்று சொல்ல நான் விரும்பவில்லை, புத்த தர்மம் ஆரம்பமாகிறது. அந்த நிலையில் ஒரு நாள் இரவு யாரிடமும் சொல்லிக்கொள்ளாமல் அவர் அரண்மனையை விட்டு வெளியேறி காட்டுக்கு போகிறார். அப்படி காட்டுக்கு போன இடத்துல அவர் இந்த உண்மையை தேடி அலைகிறார். ஏன் இந்த முதுமை வருகுது, ஏன் இந்த வறுமை வருகுது, ஏன் இப்படி நோய்கள் வருகுது. அப்போ அலைகிற நேரங்களில் அவர் நிறைய பேரை சந்திக்கிறார். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான கருத்துக்களை அவர்கிட்ட சொல்கிறாங்க. நீ தியானம் செய்து பார், பசி இருந்து பார், பட்டினி இருந்து பார், அப்படியெல்லாம் செய்து பார்க்குறார். அப்போ சாப்பிடாமல் எவ்வளோ காலம் இருந்து பட்டினி இருந்து அந்த உண்மையை தேடி பார்க்குறார். நோய்வாய்ப்பட்டது தான் மிச்சமே தவிர அவருக்கு அந்த உண்மையும் கிடைக்கல. இப்படியே தொடர்ந்து அலைஞ்சு கொண்டிருக்கக்குள்ளே தான் அவர் உள் மனசு சொல்லுது, வெளியில் நான் எதையும் தேடியும் எனக்கு கிடைக்க போகிறேன். இதுக்குரிய உண்மையான விட எனக்குள்ளே தான் இருக்குது. நான் ஏன் ஒரு இடத்துல அமைதியாக இருந்து நான் அந்த உள்மனசை பார்க்கக்கூடாது ஒரு இடத்துல போய் அமைதியாக தியானத்தில் ஈடுபடுறேன். ஆனால் ஒழுங்கான சாப்பாடு நேரத்துக்கு எல்லாம் செய்து கொண்டு இருக்கிறார். அப்படி இந்த ஆழமாக அவர் தியானம் செய்து கொண்டு போக 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 மனதென்றால் என்ன, ஆழ் மனதென்றால் என்ன, இந்த துன்பங்களுக்கெல்லாம் காரணம் என்ற மனது தான் என்றது அவருக்கு தெரிய வருது. அப்போ எந்த துன்பங்களுக்கு மட்டும் இல்லை, ஒவ்வொரு மனிதனும் துன்பப்படுறதுக்கு அவன்தான் காரணம். யாருமே துன்பத்தை வெளியிலேருந்து கொடுக்கவும் முடியாது, அல்லது யாருமே ஒரு துன்பத்தை விலைக்கு வாங்கவும் முடியாது. அப்போ அவனுடைய கர்மாக்கள், அவன் செய்த பாவ புண்ணியங்கள், அவன் செய்து கொண்டிருக்கிற விஷயங்கள் அவனை பின்தொடர்ந்து துன்பமாக வந்து கொண்டிருக்குது. அப்போ அவளத்துக்கு நான் தான் காரணம் என்று அவர் கண்டுபிடித்த பிறகு அவர் புத்த நிலையை அடைகிறார். அதுக்கு முதல் அவருடைய பெயர் சித்தார்த்தன். புத்தம் என்றது அவருடைய பெயர் அல்ல, புத்தம் என்றது புனிதமானது என்றது அர்த்தம். அப்போ அவர் ஒரு புனிதத்தன்மையை அடைகிறார், ஒரு உண்மையான நிலைக்கு வாரார், சரியான ஒரு நிலைக்கு வாரார். வரும் பொழுது அந்த புத்த நிலை என்றது உருவாக்கப்படுது. அதுக்கு பிறகு நாங்கள் அவரை புத்தர் என்று சொல்ல தொடங்குகிறோம். அந்த சித்தார்த்தன் என்ற பெயரை விட்டுட்டு அதை இப்போ சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, ஏன்னா அவர் புத்த நிலைக்கு வந்துட்டார். அப்போ அந்த மனம் என்றால் என்ன, அந்த துன்பத்துக்கான காரணம் என்ன, அந்த துன்பத்துக்கான காரணத்திலேருந்து நாங்கள் எப்படி விடுபடலாம், அப்போ இதை ஆராய்ச்சி செய்த ஒரு சிறந்த மனோதத்துவ விஞ்ஞானி தான் புத்தர். மற்றபடி என்னை பொறுத்த வரைக்கும் நாங்கள் அவருக்கு கடவுளொன்று உருவம் கொடுத்து அவரை வணங்குறதோ, வணங்கத்தான் வேணும். பெற்றோர்கள்ட ஃபோட்டோக்களை வச்சு நாங்கள் அவர்களுக்கு ரெஸ்பெக்ட் பண்ணுறோம். அது மாதிரி நாங்கள் அவற்றை உருவங்களை வச்சு ரெஸ்பெக்ட் பண்ணலாம். ஆனால் அவற்ற போதனைகளை மறந்துட்டு, அவர் சொல்லித்தந்த நல்ல விஷயங்களான தியானங்களை மறந்துட்டு தனிப்பட்ட முறையில் அவரை வணங்குறது, அல்லது அவரை காவடி மாதிரி தூக்கி கொண்டு திரிகிறது, அல்லது அதே நேரத்தில் அவருக்கு உணவு பண்டங்களை படைத்து அவர்கிட்ட இருந்து ஏதாவது ஒன்றை கேட்கறது மிகப்பிழையான விஷயம். அண்ட் அவரே சொல்கிறார், யூ டோன்ட் எக்ஸ்பெக்டட் எனி திங் ஃப்ரம் அவுட் சைட், எவ்ரி திங் இஸ் இன்சைட். நீ எதையுமே வெளியிலே எதிர்பார்க்காத, உனக்குள்ளே தான் இருக்குது. உனக்குள்ளேயே நீ பார்த்தீன்னு சொன்னால் உன்ட பிரச்சனைக்கான தீர்வு உனக்குள்ளேருந்தே வரும். இது ஒரு நல்ல ஒரு மனோதத்துவமான சயின்ஸ். இந்த மனோதத்துவ சயின்ஸ், அதாவது இந்த புத்த தர்மம் உலகம் முழுக்க பரவினால், சரியான முறையில் பரப்பப்பட்டால், உண்மையான முறையில் பரப்பப்பட்டால் சாந்தியும் சமாதானமும் இலகுவாக ஏற்படும். மனம்தான் எல்லாமே என்று ஒரு வார்த்தை சொல்லியிருந்தீர்கள். மனிதர்கள் என்று சொன்னாலே நம்முடைய சிந்தனைகளும் அறிவும் தான் நம்மை மனிதனாக அடையாளப்படுத்துகிறது. அதற்கு அடிப்படை காரணமாக அமைவது நம் மனம்தான். அதே நேரத்தில் எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் எங்களுடைய மனம்தான் காரணமாக அமைகின்றது. உண்மையில் இந்த மனம் என்பது எங்கிருக்கிறது? எம்முடைய உடலினுடைய பகுதிகளில் இருக்கின்றதா? காரணம், சாதாரணமாக கை கால்களில் அடிபட்டால் நமக்கு இலகுவாக அதனை குணப்படுத்தி விட முடியும். ஆனால் மனம் என்பது அப்படி அல்ல. நாம் நினைப்பதை விட, நாம் செயற்படுவதை விட அதிகமாக துரிதமாக செயற்பட்டு கொண்டிருக்கின்ற இந்த மனத்தை அடக்குவது என்பது எல்லோருக்குமே ஒரு மிகப்பெரிய சவால் தான். நீங்கள் புத்தரை ஒரு மனோ தத்துவவியலாளர், மன ரீதியான ஒரு தத்துவவியலை அவர் சொல்லி இருக்கின்றார் என்று பல்வேறு விதமாக குறிப்பிட்டீர்கள். புத்த தர்மத்தின் அடிப்படையில் இந்த மனம் என்பது என்ன? அந்த மனத்தினுடைய செயற்பாடுகள், கட்டுப்பாடுகள், இதனுடைய தாத்பரியங்கள் பற்றி கொஞ்சம் சொல்ல முடியுமா? முதல்ல நாங்கள் மனம் என்றால் என்று பார்ப்போம். மனம் என்றது ஒரு உறுப்பல்ல, அது எண்ணங்களினுடைய தொகுப்பு. எண்ணங்கள் தான் எங்களை இயக்குது. இப்போ நான் எழும்பி போகணும்னு நினைச்சா எழும்பலாம், இருக்கணும்னு நினைச்சா இருக்கிறேன். அப்போ எண்ணங்கள் தான் ஒவ்வொரு மனிதனையும் இயக்கி கொண்டிருக்குது. அந்த எண்ணங்களுடைய தொகுப்பு, நம்பர் ஆஃப் தாட்ஸ் தான் மனம். அப்போ அந்த எண்ணங்கள் சிதறுப்பட்டு ஒரு நிலை இல்லாமல் அங்கேயும் இங்கேயுமா அந்த எண்ணங்கள் அலைஞ்சு கொண்டிருக்க, அந்த எண்ணங்களுக்கு ஏற்ற மாதிரி மனித உடம்பும் எல்லா இடமும் அலைஞ்சு கொண்டிருக்குது. ஒரு கட்டுப்பாடு இல்லாமல் நாங்கள் என்ன செய்கிறோம்னு தெரியாமல் என்னென்னவெல்லாம் செய்து கொண்டிருக்கிறோம். அப்போ புத்தற்ற முதலாவது மெயின் அந்த எண்ணங்களை ஒழுங்குபடுத்துறது, அந்த எண்ணங்களை ஒரு நிலைப்படுத்துறது, அந்த எண்ணங்களை ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வராது. அதாவது மனதை ஒரு நிலைப்படுத்துதல். அந்த மனதை ஒரு நிலைப்படுத்திக்குள்ளே
துன்பங்கள்லேருந்து விடுபடலாம் என்றதான் அவற்றை மிக முக்கியமான அடிப்படை கொள்கையாக வருது. மற்றபடி அவர் தன்னை கும்பிட்டு தன்னை வணங்கி நீ ஒரு துன்பங்கள்லேருந்து விடுபட முடியுமென்று அவர் இன்றைக்கும் அவர் சொல்லலை. அது முதல் விளைவாக எல்லாரும் விளங்கி கொள்ளணும். அப்போ இந்த மனசை ஒருநிலைப்படுத்துறது எப்படி என்றதை அவர் அந்த எல்லாத்தையும் விட்டுட்டு குருவை தேடி அலையாமல் தனக்குத்தானே குரு நானே எனக்கு ஆசிரியர் என்றதை வடிவாக உணர்ந்து அவர் எப்போ தியானத்தில் ஈடுபட தொடங்கினாரோ அப்போ அவருக்கு அந்த மன ஒருமைப்பாடு ஏற்பட தொடங்குது. அப்போ அந்த மன ஒருமைப்பாடு ஏற்பட தொடங்கியக்குள்ள முக்கியமாக 3 விஷயங்கள், இந்த 3 விஷயங்களையும் அடிப்படையாக வச்சுத்தான் இந்த பௌத்த தர்மம் இருக்குது. முதலாவது சீலம். அவள் சீலம் என்று சொல்லக்குள்ள சீலையன்னு சொல்லுவாங்க. இப்போ தமிழில் எங்கள்கிட்ட இந்து மதத்தில் கூட பஞ்சசீலம்னு இருக்குது. அவள் சீலம் என்று சொல்லக்குள்ள எல்லோரும் நினைக்கிறது இப்போ குடிக்காமல் இருக்கிறது அப்படி எதுவும் இருந்தால் அதான் சீலமாக்க வேண்டும். அப்படி இல்லை. மனசில் தோன்றக்கூடிய அழுக்காறுகள், வஞ்சகம், கோபம், பொறாமை, அடுத்தவனை கெடுக்கிறது, அடுத்தவங்களை கோபப்படுறது, தேவையில்லாமல் ஒரு பிரச்சனையில் உருவாக்குறது, இதுகள் எல்லாம் மனசனுடைய ஒரு கேவலமான எண்ணங்கள். அப்போ இப்படியான இதுகளிலிருந்து இந்த மனசை கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் விடுவிச்சு கொண்டு வந்தோம் என்று சொன்னால் எங்களோட மனம் ஒரு நல்ல நிலைக்கு வரும். அந்த நல்ல நிலைக்கு வரதை தான் நாங்கள் சீலம் என்று சொல்கிறோம். அதாவது ஒழுக்கம். ஒழுக்கம் என்று சொல்லக்குள்ள இப்போ எல்லோரும் நினைக்கலாம் சரி மச்சம் சாப்பிடாமல் ட்ரிங்க்ஸ் எடுக்காமல் பேசாமல் இருந்த வேண்டாம் தான் ஒழுக்கம் வேண்டும். அப்படி இல்லை. முக்கியமாக அடுத்தவனை கெடுக்கிறது, அடுத்தவரை குறகுறது, தேவையில்லாமல் இன்னொரு சமூகத்தை பழி வாங்கிறது, இந்த மாதிரி குணங்கள் இதுதான் மிக மோசமான குணங்கள். இந்த மாதிரி மோசமான குணங்கள்லேருந்து நாங்கள் விடுபடணும். என்ன மாதிரி தான் அடுத்த வரும். உன்னை நேசிப்பது போல் பிறரே நேசின்னு எல்லாரும் சொல்கிறாங்க. இயேசுநாதரோட சொல்லியிருக்கிறார். அப்போ அந்த நேசிப்பண்டது வேற 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 மனம் ஒரு ஒழுங்கான நிலைக்கு வேறு. அது முக்கியமாக சீலம். அப்போ மனசை கட்டுப்படுத்துகிற விஷயத்தை பற்றி விளங்கப்படுத்திக்குள்ள முதலாவது சொல்கிறார் சீலத்தை கடைப்பிடி. அதாவது மனசை நீ முடிஞ்ச அளவுக்கு ஒழுங்குபடுத்து. அப்போ சீலமண்டது உருவாகி மனம் ஒரு நிலைப்பட்டு கொண்டு வரையக்குள்ள, அதாவது இந்த தீய எண்ணங்கள்லேருந்து தீய செய்கைகள்லேருந்து விடுபட்டு கொண்டு வரையக்குள்ள சமாதி எண்ண நிலைக்கு வருது. அப்போ புத்த தர்மத்தில் வடிவாக கவனிச்சுக்கொள்ளணும். சீலத்துக்கு அடுத்து வர்றது சமாதி. சமாதி என்று சொன்னால் கனிவன் நினைக்கலாம் போய் ஒரு காட்டுக்குள்ளே இப்படி இருக்கிறது, அதல்ல சமாதி. சமாதி என்றது கன்சன்ட்ரேஷன், மாஸ்டர் ஆஃப் யுவர் மைண்ட். அதாவது மனசுக்கு நாங்கள் அடிமையாகாமல் மனசு எங்களுக்கு அடிமையாகணும். மனசு சொல்கிறபடி நாங்கள் கேட்காமல் நாங்கள் சொல்கிறபடி மனசு கேட்கணும். இந்த இடத்துல நான் ஒரு சின்ன கதை சொல்ல விரும்புகிறேன். என்னென்னு சொன்னால் ஒரு சுவாமியார் எல்லாத்தையும் தொடர்ந்து போய்கொண்டிருக்கிற இடத்துல அவருக்கு திடீரென்று ஜிலேபி சாப்பிட ஆசையாக வருது. ஜிலேபி என்று சொல்லி உங்களுக்கு தெரியும், தேன் குழல், அது சாப்பிடணும்னு ஆசைப்பட்றார். சொல்லி பார்க்குறாரு இது வேணாம், இல்லை மனசு சொல்லுது இல்லை வேணும் சாப்பிடணும். சரி வாங்கி ஒரு ஜிலேபியை சாப்பிட்றார். கேட்குறாரு மனசு எப்படி இருக்குன்னு. மனசு சொல்லுதோ நல்லா இருக்கு. மனசோட நாங்கள் கேட்கலாம், தெரிந்தாரு உள்ளுக்குள்ளேருந்து அது வரும், அந்த குரல் வரும், நல்லா இருக்குது. அப்போ இன்னொன்று சாப்பிடுவோம், சரி சாப்பிடுவோம். சரி மூன்றாவது பரவாயில்லை, நாலாவது கொஞ்சம் பரவாயில்லை, அஞ்சாவது காணுமென்னு நினைக்கிறேன் மனசு சொல்லுது, ஆறாவது பேசாமல் இருக்குது. இல்லை நீ சாப்பிடத்தான் பண்ணணும்ட்டு நிறைய ஜிலேபியில் வாங்கி அவ்வளோத்தையும் சாப்பிட்றாரு. சக்தி வருது, சக்திக்குள்ளேருந்து ஜிலேபி எடுத்து சாப்பிட்றாரு. இப்போ மனசில் கேட்குற என்ன மாதிரியாண்டு கடவுளே வாழ்க்கையில் ஜிலேபியே வேணாம்னு சொல்லுது மனசு. சரியா, இது மனசுக்கு கொடுத்த ஒரு தண்டனை. அதாவது மனசு சொல்கிறபடி கேட்காமல் நாங்கள் சொல்கிறத மனசு கேட்கணும். அப்போ அந்த நிலைக்கு பேர் தான் சமாதி, கன்சன்ட்ரேஷன், மாஸ்டர் ஆஃப் யுவர் மைண்ட். உங்களோட மனசுக்கு நீங்கள் மாஸ்டர் ஆகிறீங்க. அப்போ சீலத்தை கடைப்பிடிங்க, அதுலேருந்து சமாதி நிலைக்கு வாங்கன்னு சொல்கிறேன். நீங்கள் நிற்கிற மாதிரி சமாதிங்கன்னா டக்குன்னு போய் மரத்துக்குள்ளே தவமாக இருக்கிற இல்லை. அந்த கன்சன்ட்ரேஷன். அதுக்கு பிறகு விஸ்டம், பஞ்ஞான்னு சொல்கிறோம், பன்னியான்னு சொல்லலாம். விஸ்டம் என்று சொல்லக்குள்ள அப்போ நீங்கள் மனசு சொல்கிறபடி கேட்காமல் மனசு உங்களுக்கு அடங்கி நடக்க தொடங்கிச்சுன்னு சொன்னால் கிட்டத்தட்ட ஞாபக துன்பங்கள்லேருந்து நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக விடுதலை ஆகிறீங்க. ஏன்னா மனசு இப்போ நீங்கள் சொல்லபடி தானே கேட்குது. இப்போ இந்த களவெடு தேவையில்லைன்னு விட்டால் தேவையில்லை, அவனை போய் அடி தேவையில்லைன்னு விட்டால் தேவையில்லை. அப்போ நிறைய துன்பங்கள்லேருந்து நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக மெல்ல மெல்ல விடுபட்டு கொண்டே வாரீங்க. அதுக்கு பேர் தான் விடுதலை. அதைத்தான் நிர்வாண என்று சொல்கிறோம். பாலியில் நிப்பான் என்று சொல்கிறாங்க. அப்போ நிர்வாணம் தமிழில் முக்தி என்று சொல்கிறாங்க, இந்து மதத்தில் முக்தி என்று சொல்கிறாங்க. அப்போ நிர்வாண, நிர்வாண, முக்தி, விஸ்டம் இதெல்லாம் ஒரே அர்த்தம். அதாவது கூடிய அளவுக்கு மனசை உண்ட கொண்ட்ரோலுக்குள்ளே கொண்டு வந்து
அந்த கொண்ட்ரோலின் மூலமாக நீ சில துன்பங்கள்லேருந்து விடுபடுற. துன்பங்கள்லேருந்து மட்டும் இல்லை, தேவையில்லாத இன்பங்கள்லேருந்தும், அந்த ஜிலேபி மாதிரி, அந்த ஜிலேபி ஆசைப்பட்டதும் ஒரு இன்பம் தானே, அந்த மாதிரி தேவையில்லாத இன்பங்கள்லேருந்தும் நீ விடுபடுற. அப்போ ஒரு அன்னெசரியான ஒரு தேவையில்லாத துன்பங்கள் இன்பங்கள்லேருந்து நீ விடுபட்டு சொன்னால் நீ ஒரு சந்தோஷமான மனுஷனாக மாறுற, ஒரு பூர்ணத்துவம் பெற்ற மனுஷனாக மாறுற. அதுக்கு பேர் தான் விஸ்டம். அப்போ இந்த மூன்றுக்குள்ளே தான் புத்த தர்மம் அடங்குது. புத்த தர்மம் பெருசாலாம் தோடி தெரிஞ்சு அலைய வேண்டிய அவசியமே இல்லை. சுருக்கமாக அவர் அழகாக சொல்லியிருக்கிறார். ஒன்று சீலம், அடுத்தது சமாதி, அடுத்தது பன்னிய விஸ்டம். இந்த மூன்றையும் ஒழுங்காக கடைப்பிடிச்சாலே ஒரு சந்தோஷமான மனுஷனாக வாழலாம். அதான் எனக்கு முக்கியமான விஷயம். இதுதான் இந்த புத்த தர்மம். இதை எல்லாரும் விளங்கி கொண்டால் கண்டிப்பாக ஒருத்தர் இன்னொருத்தர் கெடுக்கிறதுக்கான மனம் வராது. தேவையில்லாத இனச்சண்டைகள் மதச்சண்டைகளும் வராது. உண்ட போது தான் பெருசு. இந்த இடத்துல ஒரு சின்ன கதை ஒன்று சொல்லட்டுமா? ஒரு டாக்டர் இருந்தார், 4 பேஷண்ட்ஸ். ஒரு பேஷண்ட் போகிறார் டாக்டர்கிட்ட, போய் கேட்குறார், இப்படி எனக்கு வருத்தம். அவர் ப்ரிஸ்கிரிப்ஷன் எழுதி கொடுக்குறார். அதை வாங்கி கொண்டு வாரார். அவருக்கு அந்த ப்ரிஸ்கிரிப்ஷனில் என்ன இருக்குன்ட்டு தெரியல. ஆனால் அவர் ஒரு சண்டைக்காரன், எல்லோரோடையும் கோவமாக பேசுகிறார். எடுத்துக்கொண்டு வந்து பக்கத்து வீட்டு கதை தட்டி சொல்கிறார், இங்கே வேறு என்ற டாக்டர் அந்த ப்ரிஸ்கிரிப்ஷன் இவ்வளோ வடிவாக இருக்குது, உங்களோட டாக்டர் இருக்கார் யூஸ்லெஸ். இன்னொரு சொல்கிறார், உங்களோட டாக்டர் யூஸ்லெஸ் என்ற டாக்டர் பார்த்தியா? அவர் அந்த டாக்டர் எழுதி அந்த ப்ரிஸ்கிரிப்ஷனை பார்க்கவும் இல்லை, அதில் என்ன இருக்குன்ட்டு பார்க்கவும் இல்லை. ஆனால் எல்லோரோடையும் சண்டை பிடிச்சு கொண்டே இருக்கிறார். அது ஒரு ஆள். 2வது ஆள் வாரார். அவர் அந்த ப்ரிஸ்கிரிப்ஷன் எடுத்துக்கொண்டு வந்து கடவுள் படத்துக்கு முன்னால் வச்சுட்டு சாம்பிராணியெல்லாம் கொளுத்தி கும்பிட்டு 108 தரம் ஓம் ப்ரிஸ்கிரிப்ஷன் ஆய நமகண்டு கும்பிட்றார். அவரும் அது ப்ரிஸ்கிரிப்ஷனில் என்ன இருக்குன்ட்டு பார்க்கவும் இல்லை, படிக்கவும் இல்லை. இன்னொருத்தர் என்னத்தை ப்ரிஸ்கிரிப்ஷன் என்னத்தை டாக்டர்னு தூக்கி போட்டுவிட்டு அவர் 2 வார்டில் இருக்கிறார். இன்னொருத்தர் அந்த ப்ரிஸ்கிரிப்ஷனை பார்க்குறார், ஒழுங்காக கடைக்கு போகிறார், மருந்தும் இந்த ப்ரிஸ்கிரிப்ஷனில் சொல்லப்பட்டிருக்கிற விஷயங்களையும் சரியான்ட்டு பார்க்குறார், அந்த மருந்தை சாப்பிட்றார். இப்படித்தான் நாங்கள் இருக்கிறோம். இப்போ பகவத்கீதையாக இருக்கட்டும், குரானாக இருக்கட்டும், பைபிளாக இருக்கட்டும், தம்மபதமாக இருக்கட்டும், திரிபடமாக இருக்கட்டும், எல்லாம் ஒரு ப்ரிஸ்கிரிப்ஷன்ஸ். எல்லா மகான்களும் தந்த நல்ல ப்ரிஸ்கிரிப்ஷன். நாங்கள் அதில் இருக்கிற என்னென்ன பார்க்கல, சண்டை பிடிக்கிறோம். உண்டு தான் பெருசு, என்று தான் பெருசு. ஆனால் திறந்து பார்த்தாக்கள் சரியான குறைவு. அதே மாதிரி புத்தட்ட போதனைகளை சரியாக விளங்கி கொண்டாக்கள் மிகவும் குறைவு. அதனால தான் இவ்வளோ பிரச்சனை வருது. ஆனால் அந்த புத்த தர்மம்ன்றதை சிட்டியாக விளங்கி கொண்டு மேலே இது எனக்கு ஒரு என்னுடைய முக்கியமான ஒரு குரு சத்யநாராயண கோவங்காயி என்று சொல்லி கிட்டத்தட்ட 10 வருஷம் நான் ட்ரைனிங் எடுத்தேன். அதெல்லாம் எனக்கு இந்த பற்றி ஒரு அறிவு ஒன்று வந்தது. அப்போ அந்த புத்த தர்மம் சரியான முறையில் விளங்கப்படுமா இருந்தால் இலங்கை மட்டும் இல்லை, உலகம் முழுக்க சாந்தியும் சமாதானமும் ஏற்படும். இந்த சாந்தி சமாதானம் என்று சொல்லும் போதும் அதே நேரத்தில் இந்த மனதை அடக்குவதற்கான 3 வழிமுறைகள் சீலம், சமாதி, பன்யா, இந்த 3 வழிமுறைகளை சொல்லும் போதும் எமக்கு இன்னும் ஒரு விடயம் கேட்க தோன்றுகிறது. அதுதான் தியானம். பொதுவாகவே மனதை அடக்குவதற்கும் மனதை கட்டுப்படுத்துவதற்கும் ஒரு கட்டுக்கோப்பில் எங்களை வைத்திருப்பதற்கும் இந்த தியானத்தை நாங்கள் பயன்படுத்துவோம். இந்த தியானத்துக்கும் இந்த 3 வழிமுறைகளுக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கிறதா? கண்டிப்பாக. இப்போ நீங்கள் ஒரு மனசை ஒரு நிலைப்படுத்தணும் என்று சொன்னால், அதாவது சீலம் நோமலாக செய்யலாம், சீலம் எல்லாருமே செய்யலாம். தேவையில்லாத அளவுக்கு எங்களுக்கு கோவத்தை குறைச்சி கொள்ளுவோம், காமத்தை குறைச்சி கொள்ளுவோம், அடுத்தவனை குறை கூறுறதை நிப்பாட்டுவோம். இப்படி நாங்கள் எங்களை கட்டுப்படுத்தி அந்த சீலத்துக்குள்ளே வரலாம். ஆனால் சீலத்துக்குள்ளே வரையக்குள்ளே அந்த மனசை கட்டுப்படுத்துறதுக்கு அந்த தியானம் வேண்டது உதவும். இப்போ தியானம் என்று சொல்லக்குள்ளே தியானத்தின் சுருக்கமான அர்த்தம் மனசை ஒரு நிலைப்படுத்துது. அப்போ இதில் நீங்கள் ஒரு முக்கியமான விஷயத்தை கவனிக்கணும் என்று சொன்னால், இப்போ தியானங்களில் பல வகைகள் இருக்குது. இப்போ ஒரு மந்திரத்தை சொல்லி தியானம் பண்ணலாம். இப்போ நான் உதாரணமாக ஓம்னு சொல்கிறோம். இல்லை சில பேர் ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணான்ட்டு தியானம். அப்போ நீங்கள் ஒரு மந்திரத்தை சொல்லி தியானம் பண்ணிக்குள்ள உங்களோட மனசை நீங்கள் போஸ்ட் பண்ணுறீங்க. அதாவது ஒரு அமுக்குறீங்க, ஒரு வார்த்தையை சொல்லி அமுக்குறீங்க. அப்போ அமுக்கப்பட்ட மனம் அந்த வார்த்தையை விட்டோன்னு என்ன செய்யும்? வெடித்து கிளம்பிடும். ஓம் 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 ஓம்னு சொல்லிக்கொண்டு எனக்கு தியானம் பண்ணி கொண்டு இருக்கிறீங்க, டக்குன்னு ஓம் அனுப்பாடணுன்னு என்ன நடக்குது? பழைய நிலைக்கு அது வருது. அப்போ அது சரிப்படாத முறை. அதை புத்தகம் கண்டுபிடிச்சார், இது சரிப்பட்டு வரே இல்லை. பிறகு ஒரு ரூபம், ஒரு உருவத்தை நினச்சி ஏதோ ஒரு இதை நினச்சி செய்கிறீங்க. ஆனால் கொஞ்ச நாளில் அந்த உருவத்தில் ஒரு சலிப்பு வந்துடும்.
இது இவ்வளோ வடிவில்லை, கிருஷ்ணர் பார்க்க வடிவாக இருக்குது, அவரை நினைப்போம். அப்படி அது உருவம் மாறிக்கொண்டே போகுது. அப்போ அங்கேயும் தியானம் கண்டினியூ பண்ண முடியாமல் போகுது. ஆனால் புத்தர் சரியான ஒரு தியான முறையை சொல்லியிருக்கிறார் என்று சொன்னால், நீங்கள் மூச்சில் தியானம் பண்ணுங்கள். ஏனென்றால் எப்போவுமே எங்களோட உடம்போடு ஒட்டி கொண்டிருக்கிறது, எங்களோட உயிரோடு ஒட்டி கொண்டிருக்கிற ஒரு விஷயம் மூச்சு. மூச்சு இல்லை என்று சொன்னால் நாங்கள் இல்லை. சாப்பிடாமல் இருக்கலாம், தண்ணி குடிக்காமல் இருக்கலாம், கொஞ்சம் நாளைக்கு இருக்கலாம், ஆனால் மூச்சு இல்லாமல் இருக்க இயலாது. அப்போ அவர் என்ன சொல்கிறார் என்று சொன்னால், அந்த மூக்கு துவாரங்களுக்கும் இந்த இடக்கும் இடைப்பட்ட பகுதியில் உங்களோட மனசை கொண்டு வாங்கும். அதாவது உங்களோட எண்ணங்களை கொண்டு வாங்கும். எண்ணங்களை கொண்டு கஷ்டமாக இருக்கும், எண்ணங்களை கொண்டு வந்து அந்த மூச்சில் நீங்கள் உங்களோட பயிற்சியை ஆரம்பிங்க. மனசை கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மூச்சுக்குள்ளே அடக்க பாருங்க. அதை அழகாக பாலியில் அனாப்பானா சதி என்று சொல்கிறோம். அனாப்பானான்னு சொல்லக்குள்ள உள்மூச்சு வெளிமூச்சு, இன் பிரீத்திங் அவுட் பிரீத்திங். இப்போ உள்மூச்சு என்று சொல்லக்குள்ள மூச்சு உள்ளே போகுது. சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா 2 துவாரத்தாலேயும் போகும். சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஒன்றுக்குள்ளால் போகும், ஒன்று அடப்படும். சில நேரங்களில் சூடாக போகும், சில நேரங்களில் வெப்பமாக குளிராக போகும், சில நேரங்களில் வேகமாக போகும், சில நேரங்களில் மெதுவாக போகும். அப்போ இவ்வளோ தூரத்துக்கு நுணுக்கமாக நீங்கள் அந்த மூச்சை பார்க்க தொடங்கினால் மனசு வந்து கட்டுப்படுறது உங்களுக்கு லேசாக இருக்கும். எண்ணங்கள் எல்லாம் வந்து இப்போ மனசில் அந்த மூச்சில் குமிஞ்சிட்டுது. அப்போ எண்ணங்கள் எல்லாம் மூச்சில் குமிய 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 உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த பழைய கர்மாக்கள் அந்த கர்மாக்கூட எண்ணங்கள் தான். நீங்கள் அந்த காலத்து இப்போ சாயக்கள் ஒருத்தர் ஐயோ என்று பிள்ளையை பார்க்கலையே என்று செத்தால் அது தொடரும். ஐயோ என்று சொத்தலாத்தையும் விட்டு போட்டு செத்தால் அது தொடரும். அதை புத்தர் ஒத்துக்கொள்கிறார். கர்மாக்கள் இருக்குது, மறுபிறப்பு இருக்குது, எல்லாத்தையும் ஒத்துக்கொள்கிறார். இப்போ நீங்கள் சாயக்கள் ஏக்கத்தோடு செத்தீங்கன்னு சொன்னால் அந்த ஏக்கம் உங்களுக்கு அடுத்தடுத்த பிறப்பில் வந்து கொண்டே இருக்கும். அதான் அந்த கர்மாக்கள். அப்போ நீங்கள் அந்த மூச்சுகளை கொண்டு போய் உங்களோட மனசை விட பழைய கர்மாக்கள் கூட என்ன செய்யுது, இல்லாமல் போய் கொண்டே இருக்குது. புது கர்மாக்கள் வருகுது இல்லை. ஏன் இப்போ நீங்கள் மூச்சில் தானே மனசை வச்சுக்கிறீங்க, புதுசாக ஒரு கர்மா செய்கிறது இல்லை. அப்போ அவற்றை அந்த தியான முறை வந்து மூச்சில் தொடங்குது. இது ஒரு மிகச்சிறந்த பயிற்சி, மூச்சு பயிற்சி. கிட்டத்தட்ட இப்போ நீங்கள் ஓமன்ற சொல்லக்கூட பாருங்கள். ஓமன்று சொல்லக்குள்ள உள்மூச்சு ஓண்டேக்க மூச்சு உள்ளே போகுது, உம்மண்டேக்க வெளியில் வருது. ஓங்காரம் என்று சொல்கிறோம். மூச்சு எல்லாம் மூச்சில் தான். ஆனால் அதை நாங்கள் விளங்கப்படுத்தலை, வடிவான முறையில் விளங்கப்படுத்த விட்டுட்டோம். இப்போ அது அதுபடியாக அது எல்லாத்தையும் விட்டுட்டு அந்த மூச்சில் ஆரம்பிக்கிறது தான் அவற்றை தியானத்தினுடைய முதலாவது நோக்கம். சமாதிக்கு ஃபர்ஸ்ட் வந்து மூச்சில் உங்கள் கவனத்தை செலுத்துங்கள். இன்றைய காலகட்டத்தை பார்க்கும்போது ரொம்ப அவசர யுகத்தில் இருக்கிறோம். நமக்கு நாம் சரியான நேரத்தில் உணவு உண்பதும் சரியான நேரத்தில் உறங்குவதும் கூட நமக்கு பலருக்கு சிக்கலாக இருக்கிறது. அந்தளவு வேலைக்கு நடுவே வாழ வேண்டிய ஒரு சூழ்நிலை நம் மத்தியில் இருக்கிறது. ஆக அப்படியான ஒரு சமூகத்துக்கு எப்படி இந்த மாதிரியான மூச்சு பயிற்சிகள், அது தவிர இந்த புத்த தர்மத்தினுடைய தியான பயிற்சிகள், ஏனைய பயிற்சிகளை கடைபிடிப்பது இலகுவாக இருக்கும்? அவர்கள் எப்படி எளிய வழிமுறைகளில் இதை கடைபிடிக்கலாம்? இப்போ மூச்சு பயிற்சி செய்கிறதுக்கு ஒரு மரத்துக்கு கீழே போயிருந்தால் மூச்சு பயிற்சி செய்யணும்னு அவசியம் இல்லை. இப்போ ஜென்மத குரு இருக்கார், பௌத்த மதத்தில் ஒரு பிரிவு ஜென்மதம் ஜப்பானில் இருக்குது. அந்த ஜென்மத குரு விட்டு ஒரு போய் கேட்டார், எனக்கு தியானம் சொல்லித்தாங்க. அவர் சொன்னார், நடக்கும்போது நட, படுக்கும்போது படு, சாப்பிடும்போது சாப்பிடு, இதான் தியானம் போ. என்ன அர்த்தம்? கான்சன்ட்ரேட். நீ கான்சன்ட்ரேட் பண்ணு. நடக்கல நீ நடக்கிறத மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணு. நீ நடந்து கொண்டு போய்க்குள்ளே இந்த பாட்டில் என்னென்ன யோசிச்சு கொண்டு போனீங்கன்னா பஸ்ஸில் வெடி செத்துருவேன். நீ சாப்பிடும்போது சாப்பாட்டில் கான்சன்ட்ரேட் பண்ணு, படுக்கும்போது படுக்கிறதில் கான்சன்ட்ரேட் பண்ணு, படிக்கும்போது படிக்கிறதில் கான்சன்ட்ரேட் பண்ணு. கான்சன்ட்ரேட். அப்போ நீங்கள் ஒரு வேலையை செய்யக்குள்ள உங்களோட மூச்சை நீங்கள் பார்த்துக்கொண்டே அந்த வேலையை செய்யலாம். படுக்கக்குள்ளே மூச்சை பார்த்துக்கொண்டே படுக்கலாம். மூச்சை பார்த்துக்கொண்டே படுத்தீங்கன்னு சொன்னால் நல்ல நிம்மதியான நித்திரை வரும். மூச்சு வருது போகுது, மூச்சு வருது போகுதுன்னு நீங்கள் பார்த்துக்கொண்டே படுத்துக்கொண்டு இருந்தீங்கன்னு சொன்னால் மனம் அப்படியே ஒருநிலைப்பட்ட ஒரு சாந்தம் கொண்டு வரும், ஒரு ஒளிவட்டம் கூட உருவாகும் சில நேரங்களில். அப்போ இதுக்கு ஒரு தனிப்பட்ட தேடி ஓடி போய் அங்கெல்லாம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. உங்களோட உடம்போடு ஒட்டி கொண்டிருக்கிற மூச்சை பார்க்குறீங்க. மற்ற சாப்பாடைக்குள்ளே நீங்கள் அந்த சாப்பாட்டில் கவனம் செலுத்துறீங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்காக மூச்சும் அதில் கலந்து கொள்ளுது. இப்போ என்னத்துக்கு இப்போ நார்மலாக இப்போ ட்ரிங்க்ஸ் எடுக்கிறாக்கள் அதான் சொல்லத்தான் வேணும். ட்ரிங்க்ஸ் அடிக்கக்குள்ளே கிளாஸ் அடிக்கணும். ஒருத்தர் ஏன் அடிக்கணும்? கிளாஸ் அடிக்கக்குள்ளே காதுக்கு வேலை வருது, சாரி ட்ரிங்க்ஸை ஊற்றினோடனே மூக்குக்கு வேலை வருது, ட்ரிங்க்ஸை கண் பார்க்குது, வாய் சுவைக்க போகுது, தொடுக உணர்ச்சி வருது, காதுக்கு இல்லை. ஐம்புலங்களுக்கும் வேலை கொடுக்கணும். அப்போ கிளிங்கன்னு ஒரு அடித்து விட்டோடனே காது வேலை செய்யுது. அப்போ ஐம்புலங்களும் அதில் கான்சன்ட்ரேட் ஆகுது. அப்போ அந்த கான்சன்ட்ரேட் தான்
புத்த தர்மத்தினுடைய அடிப்படையான விஷயம். அதுக்காக தான் சொன்னார், படுக்கும்போது பது, நடக்கும்போது நடு, சாப்பிடும்போது சாப்பிடு, அதான் தியானம், போ முடிஞ்சு. நீங்கள் நினைக்கிற மாதிரி பிடிசா எல்லாம் மிரட்டிக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ மூச்சு பயிற்சியை நீங்கள் எப்பவும் செய்யலாம். நீங்கள் காய்ச்சி கொண்டிருக்கீங்களே கூட மூச்சு நீங்கள் பார்த்து கொண்டே கதைக்கலாம், பிரச்சனையே இல்லை. இந்த மூச்சு பயிற்சி எவ்வளவு தூரம் முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை பற்றி சொல்லியிருந்தீர்கள். அதே நேரத்தில் இந்த புத்த தர்மத்தில் பல்வேறு இன்னும் சில பயிற்சி நெறிகள் காணப்படுவதாக அறிந்தோம். விபாசனா உட்பட பல்வேறு விடயங்கள் இருப்பதாக சொல்லப்படுகிறது. உண்மையில் அதனுடைய தாத்பரியங்கள், அதனுடைய முக்கியத்துவம் எப்படி அமைந்திருக்கின்றது? அதாவது புத்த தர்மத்தில் புத்தருடைய தியான முறையில் 3 பிரிக்கலாம். முதலாவது மூச்சு பயிற்சி, அனாப்பானா சதி, மூச்சில் எங்களோட மனசை கொண்டு வர்றது. அதை தொடர்ந்து அவர் சொல்கிறது, அந்த மூச்சு பயிற்சி செய்ய 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 உன்னுடைய மனம் ஒரு நிலைக்கு வரும், மிக விரைவில் அது சீராக வந்துடும். அப்படி வந்த பிறகு அந்த விபசான தியானத்தை நீ ஆரம்பின்னு சொல்கிறார். விபசனா என்ற சொல்லு ஒரு பாலிமொழி சொல்லு. அந்த விபசனா என்ற சொல்லுக்கு அர்த்தம் ஆஸ் இட் இஸ், உள்ளதை உள்ளபடி பார். அது என்ன உள்ளதை உள்ளபடி பார்க்கறது? எங்களோட உடம்பிலே சென்சேஷன் என்று சொல்கிறோம், உணர்வுகள், ஏராளமான உணர்வுகள் இருக்குது. கோபம், காமம், அது நிறைய உணர்வுகள் இருக்குது. அப்போ அந்த உணர்வுகள்லாம் எங்களை போட்டு ஆட்டி வைக்குது. அந்த உணர்வுகளை நீ அப்படியே பார் என்று சொல்கிறார். அதுக்கு அர்த்தம் அப்படியே நான் விளங்கப்படுத்தினால், இப்போ கோபம் வருது. இப்போ கோபம் வரைக்குள்ள கோபத்துக்கு ஒரு வடிவம் இல்லை, ஒரு சேஃப் இல்லை, ஒரு கலர் இல்லை. இந்த கோபம் வந்துட்டு எங்களுக்கு தெரியாது. இல்லை கோபம் வந்து கதவை தட்டி சொல்ல போகிறேன் நான் வந்துட்டேன். ஆனால் கோபம் வந்துட்டு எங்களுக்கு. ஆனால் அந்த கோபத்தை நாங்கள் பார்க்கலாம், அப்சர்வ் பண்ணலாம். எப்படி அப்சர்வ் பண்ணலாம்? கோபம் வரைக்கும் எங்களை அறியாமலே எங்களோட நெஞ்சு படவாடு துடிக்குது, கைகாலெல்லாம் நடுங்குது, வேர்க்குது. அப்போ நாங்கள் அந்த கோபத்தை பார்க்க முடியாட்டியும் அந்த கோபத்தால் உடம்பை ஏற்படக்கூடிய இந்த மாற்றங்களை, அந்த மூளை கொதிக்குது, கைகாலெல்லாம் துடிக்குது, இதில் பார்க்கலாம். இப்போ அவர் சொல்கிறார், இப்போ நீ மனசை இந்த துடிப்புகளுக்கு மேலே செலுத்து. அந்த நெஞ்சு துடிக்கிறத, அந்த கைகால் நடுங்கிறத, அதை பார். இப்போ மனசை கொண்டு அங்கே விடு. அதை பார்க்க 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 அது தண்டவாட்டில் குறைய தொடங்கும். மன துடிப்பு, இதய துடிப்பு ஆட்டோமேட்டிக்காக குறைய தொடங்கும். அந்த நாடிய நரம்புகள் குறைகிறது. இதுக்கெல்லாம் வந்து அதிர்லின் என்ற ஹோமோன் அளவுக்கு அதிகமாக சுரக்கிறதால தான் அந்த 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 இதுகள் ஏற்படுது. கோபமோ பயமோ அந்த ஹோமோனால் தான் ஏற்படுது. அப்போ இதை பார்க்க பார்க்க அந்த ஹோமோன்ற சுரப்பு தண்டவாட்டில் குறைஞ்சிடும். பிறகு இதை ப்ராக்டிஸ் பண்ணி கொண்டு போக உங்களுக்கு கோபம் பெறாமல் விட்டுரும். கோபம் வந்தாலும் அதை கட்டுப்படுத்தக்கூடிய வல்லமே உங்களுக்கு வந்துடுது. அப்போ இப்படி உடம்பில் ஏற்படக்கூடிய உணர்வுகள், இப்போ தேவையில்லாமல் ஏற்படக்கூடிய காமம், கோபங்கள், வஞ்சகங்கள், பொறாமைகள், இதுகளை நீ உனக்குள்ளே அதை பேர், அந்த உணர்வுகளை உற்றுப்பேர், ஆஸ் இட் இஸ், அப்படியே பேர். அதுக்கு ரியாக்ஷன் பண்ணாது. இப்போ தியானம் பண்ணிக்கல 2 காலம் வேலிச்சா, ஐயோ எனக்கு பெனோட தாங்கோ, என்னால் எல்லாம் இருக்குது, நான் எழுப்பி நடக்க போகிறேன்னு நீங்கள் அந்த வலியை பாருங்க. அந்த வலியை பாருங்க. காலை மடித்து தியானம் பண்ணிக்கல உங்களுக்கு வலிச்சா அந்த வலியை பாருங்க. பார்க்க 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 கொஞ்சம் இதில் அந்த வலி இல்லாமல் போயிடும். பிறகு உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வலின்றதே இருக்காது. ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு தொடர்ந்து திருமண தியானம் இருக்கக்கூடிய மாதிரி வேறு. அப்போ அது ஒரு பெரிய நல்ல ஒரு சயின்ஸ் டெக்னிக். முதல்ல மூச்சில் மனசை சீராக்கி போட்டு, அதுக்கு பிறகு உடம்பில் ஏற்படக்கூடிய உணர்வுகளில் உண்ட மனசை கொண்டு போய் விட்டு, அந்த உணர்வுகள் ஏற்படுத்தக்கூடிய ரியாக்ஷன்களை, அந்த ஆக்ஷன்களை, நாட் ரியாக்ஷன், ஆக்ஷன்களை பார்த்து அதுக்கு ரியாக்ஷன் காட்டான் விட்டின்னு சொன்னால் அந்த உணர்வுகளில் இருந்து நீ விடுபட்டுற. அப்போ இதுதான் அவர் சொன்ன அந்த உண்மையான நஞ்சன் சீல சமாதி பண்ணிய விடுதலை. அந்த உண்மையான விடுதலை என்றது அதுதான். எங்களுக்குள்ள ஏற்படக்கூடிய அந்த தேவையில்லாத உணர்வுகளை நாங்கள் உற்று நோக்கி அதை அப்புறப்படுத்த தொடங்கிட்டோம் என்று சொன்னாலே நாங்கள் வந்து ஒரு விடுதலை பெற்ற மனிதர்கள், பூரணத்துவமான மனிதர்களாக மாறுறோம். இது வந்து ஒரு பியூர் சயின்ஸ். இதுலேருந்தே நீங்கள் யோசிச்சு பாருங்க, இந்த புத்த தர்மம் வந்தது எப்படிப்பட்ட ஒரு மிகச்சிறந்த ஒரு விஞ்ஞானம் என்றது. இப்போ இதை தொடர்ந்து அவர் சொல்கிறார், இப்போ நீ மூச்சை சீராக்கிட்ட, உடம்பில் ஏற்படக்கூடிய உணர்வுகளையும் உன்னால் கட்டுப்படுத்த முடிய வந்துட்டுது, அதாவது விடுதலை பெற்றுட்ட. தேவையில்லாத உணர்வுகளை இனி உன்னால், தேவையில்லாத உணர்வுகள் உன்னை இனி ஆட்டி வைக்காது. இப்போ நீ உனக்குள்ளேயே சாந்தி ஏற்படுத்திக்கொள். அது மைத்திரி. அதாவது நான் சுகமாக இருப்பேனாக, நான் நலமாக இருப்பேனாக, எனக்கு எல்லா வசதிகளும் கிடைக்குமாக, நான் நன்றாக இருப்பேனாக. இப்படியே தொடங்கி நீங்கள் வேணுமெண்டா என்னுடைய பிள்ளைகள் நல்லா இருக்கட்டும், இந்த பக்கத்து வீட்டுக்காரர் நல்லா இருக்கட்டும், இந்த நாடு நல்லா இருக்கட்டும் என்று வாழ்த்தலாம். அப்போ உணர்வுகள் கட்டுப்படுத்தப்பட்ட மனத்திலிருந்து வர வாழ்த்துக்கள் கண்டிப்பாக வேலை செய்யும். ஒரு கோபக்காரன் உங்களை வாழ்த்து நல்லா இருப்பாயாண்டா அழிஞ்சு தான் போகும். என்ன ஒருத்தன் பயந்து கொண்டு உங்களை வாழ்த்தினா அந்த பயத்தால் வேலை இல்லை. அப்போ உணர்வுகளை கட்டுப்படுத்தி மூச்சை சீராக்கினவன் தன்னைத்தானே வாழ்த்தி கொண்டான்னு சொன்னால் அவன் ஒரு உயர்ந்த நிலைக்கு வருவான். அவனால் வாழ்த்தப்படுற குடும்பமும் நல்ல நிலைக்கு வரும். அவனால் வாழ்த்தப்படுற நாடும்
நல்ல நிலைக்கு வரும். அது தியானத்தில் இந்த மூண்டையும் சொல்கிறார். எப்படி அந்த தர்மம் சீல சமாதி பன்யவோ அதே மாதிரி தியானத்திலையும் அனப்பானா விபாசனா மைத்திரி பாவனா. பாவனாண்டா தியானம் சிங்களத்தில். அப்போ இந்த மூண்டு தியானத்தில் இந்த மூண்டு, புத்த தர்மத்தில் அந்த மூண்டு, இந்த 6ஐயும் சேர்த்து விட்டாலே புத்த தர்மம் அவ்வளோதான். தேவையில்லாமல் புத்த சிலையை தூக்கிக்கொண்டு அங்கேயும் இங்கேயும் ஓட வேண்டிய அவசியமும் இல்லை. இங்கே தான் புத்தர் பிறந்தார் சண்டை பிடிக்க வேண்டிய அவசியமும் இல்லை. அது எல்லாத்தையும் விட்டுட்டு இந்த சயின்டிஃபிக்கலாக இந்த 6 விஷயங்களையும் இந்த பௌத்த மத குருமார்கள் பௌத்தத்தை பற்றி படித்தாக்கள் புரிய வைக்க தொடங்கிச்சனம் என்று சொன்னாலே இந்த நாடு கண்டிப்பாக சாந்திக்கும் சமாதானத்துக்கும் உட்படும். சாந்தியும் சமாதானமும் எத்தகைய தூரம் நம்முடைய தேசத்துக்கு இன்று தேவை என்பதை இந்த புத்த நெறியினூடாக மிகச்சிறப்பாக எமக்காக இன்று பேசியிருக்கிறார். இந்த புத்த நெறி என்பது தாண்டி இந்த புத்தரினுடைய போதனைகளை தம்மபதத்தை நாம் பார்க்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது. அதை புரிதலோடு அணுக வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது. ஆனால் அது நாளைய தினம் நம்முடைய அடுத்த நேர்காணலில் இதனுடைய தொடர்ச்சியை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். ஆக இன்றைய நாளில் எமக்காக இந்த புத்த தர்மத்தை பற்றிய மிகச்சிறப்பான பல விடயங்களில் தமிழில் அருளியிருக்கின்றார் முன்னாள் தாவரவியல் ஆசிரியரும் சிறுவர்களுக்கான தியான பயிற்சி ஆசிரியரும் மற்றும் சுயாதீன ஊடகவியலாளருமான திரு அருள் நேசரத்னம் ரவிக்குமார் அவர்கள். எம்முடைய சிறப்பு விருந்தினருக்கு எம்முடைய நன்றிகள். நன்றிகள். வணக்கம்.